கைஸ் இந்த ப்ரௌசரில் வந்து இப்போ பேண்டம் எக்ஸ்டென்ஷனை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இந்த ப்ரௌசர் ஓப்பன் பண்ண உடனே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து இந்த கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணுங்கள். பேண்டம் பேண்டம் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள், சர்ச் பண்ணுங்கள், வெயிட் பண்ணுங்கள். இது போல் பேஜ் வரும். இதில் வந்து பேண்டம் ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிடுங்க. இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே இது போல் பேஜ் வரும். டாப்பில் வந்து இதை காப்பி பண்ணுற ஆப்ஷன் வந்து இருக்குது பாருங்கள். இதை ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணி இங்கே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு அந்த ப்ரௌசர் போகலாம். இந்த ப்ரௌசரில் போய்ட்டு கீழே சர்ச் ஆப்ஷனில் இதை கொடுத்து சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு இது போல் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் இங்கே ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து ஷோ ஆகுது. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்றத கொடுங்க. ஒரு ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு இது போல் பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே க்ரியேட் வேலட், உங்கள்கிட்ட ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்தால் இது கொடுத்து அந்த 12 கீ கொடுத்துக்கலாம். இல்லைன்னா க்ரியேட் நியூ அக்கௌண்ட் அப்படின்னு கொடுங்க. கொடுத்துட்டு கனெக்ட் வித் இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இல்லை க்ரியேட் சீட் ப்ரைஸ் அப்படின்னு இருக்கும். சரியா? கீழே வந்து இருக்க ஆப்ஷனை கொடுங்க. பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ண சொல்லும். பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுங்க. இங்கே ஒரு டிக் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு டிக் பண்ணிவிட்டு அப்புறமா கன்ஃபார்ம் கொடுக்கணும். அதுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு 12 கீ வந்து கொடுப்பாங்க. இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கணும், பத்திரமா சேவ் பண்ணி வைக்கணும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அடுத்து வந்து யூசர் நேம் கேட்கும். யூசர் நேம் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இது போல் பேஜ் ஓப்பன் ஆகும். ஒரு ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணுங்கள், அக்கௌண்ட் ஓப்பன் ஆகும். ஓகே, ஓப்பன் ஆகிடுச்சு. கெட் ஸ்டார்ட் அப்படின்னு இருக்குது, ஆப்ஷன் கொடுக்கலாம். இப்போ உங்களுக்கு பேண்டம் வேலட் வந்து புதுசாக வந்து இந்த நியூ ப்ரௌசரில் நம்ம இப்போ வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். இப்படி தான் வந்து நீங்கள் இந்த ப்ரௌசரில் பேண்டம் வேலட்டை க்ரியேட் பண்ணணும். உங்களுக்கு வந்து இங்கே ஷோ ஆக ஆரம்பிச்சிட்டோம் பேண்டம் வேலட். சரியா? நீங்கள் வந்து இப்போது இந்த ப்ரௌசரில் எக்ஸ்டென்ஷன் எங்கே ஆட் ஆகிருக்கு அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். இங்கே 3 டாட் லைன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் ஒரு ஆப்ஷன். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்தெந்த எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணுறீங்களோ அது எல்லாமே இதில் ஷோ ஆகிருக்கும். இப்போ நான் பேண்டம் மட்டும்தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதை கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு பேண்டம் வேலட் வந்து இங்கே ஷோ ஆக ஆரம்பிக்கும். சரியா? இந்த ப்ரௌசரில் இப்படி தான் நீங்கள் பேண்டம் வேலட்டை க்ரியேட் பண்ணணும், எக்ஸ்டென்ஷனை ஆட் பண்ணணும். இப்போ பாருங்கள் ஷோ ஆகுது. ஓகேவா?